இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? காலங்கத்தாலேயே ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவான் தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்னடானா இங்கே வந்து நிற்கிறான். இன்னைக்கு நான் டைமுக்கு வேலைக்கு போன மாதிரி தான். டேய் மச்சான், டேய் வாடா மச்சான், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா விஷயம்? மூஞ்செல்லாம் ஒரே புன்னகையாக இருக்கு. டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அது வந்து மச்சான், தேவையில்லாமல் அன்வான்ட் கால்லாம் வருது மச்சான், அதான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். எவன்டா அது ஃபோன் பண்ணுறது? பிடிச்சி நல்லா பேசி விட மாட்டேன். பேசி விடலாம் தான், ஃப்ரெண்டாக போயிட்டியே. என்ன மச்சான்? அதெல்லாம் விடுடா. உன் புன்னகையின் ரகசியம் என்ன? அது வந்து மச்சான், என்னடா மச்சான் வெக்கமெல்லாம் வர்ற? அடு போடா. இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி. அப்படி என்ன நடந்துச்சு? எதுக்குடா மூஞ்சி எவ்வளோ க்ளோஸ்அப்பில் கொண்டு வர? கையை வேற பிடிக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி தாண்டா கையை பிடிச்சிட்டு நான் அவளை பார்க்க, அவளை நான் பார்க்க, ஆக மொத்தம் நீ தான் பார்த்துருக்குற. கையை பிடிக்கிற அளவுக்கு போயிடுச்சோ? ஏன்டா நேற்று தானடா பார்த்தேன்னு. அட நீ வேறடா, அவன் அண்ணன் பொண்ணு கூட விளாண்டுக்கிட்டு இருந்தா கண்ணாமூச்சி. அப்போ கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம வந்து என் கையை பிடிச்சிட்டாடா. ம் விடுடா கைய. நான் கூட பரவாயில்லையே, அதுக்குள்ள மச்சான் பிக்கப் பண்ணிவிட்டானேன்னு நினச்சிப்பேன். தெரியாம வந்து தொட்டிருக்கிறா. இதுக்கு இவ்வளோ பில்டப்பு. ஏண்டா அவளை நேற்று பார்த்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா போக போக இன்னும் என்னென்ன நடக்கும்னு பார்த்துக்கோ. நடக்கும் நடக்கும். சரி இப்போ எதுக்குடா என்னை வழிமறிச்சு இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட மச்சான் சொல்லுவேன்? நீ என்கிட்ட சொல்ற, நான் என் காதல் கதையை யார்கிட்ட போய் சொல்றது? என்னடா மச்சான் யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விஷயத்துக்கு வா. கூடிய சீக்கிரம் எனக்கு செட் ஆயிரும்னு நினைக்கிறேன்டா. அவன் என் லைஃப்பில் வந்தா நான் எங்கேயோ போயிடுவான் மச்சான். இதே தான்டா சரண்யாவுக்கும் சொன்னேன். டேய் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்போதான் அவளை பற்றி ஞாபகப்படுத்துகிறான். சரி விடுடா, இனிமேல் அவளை பற்றி பேசல விடு. அதுக்கே மூஞ்சி அப்படி மாத்துற? ஆமாம், நான் எதில் விட்டேன்? உனக்கும் அவளுக்கும் சீக்கிரம் செட் ஆகிடும். ஆமாம் மச்சான். அப்புறம் என்னடா பிரச்சனை? அதில் ஒரு சிக்கல் இருக்குதே. என்னடா சிக்கல்? நான் என்ன வேலை பார்க்குறேன்னு அவள் கேட்டாளா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விஐபியாக இருக்கேன்னு சொல்லிட்டியா? இல்லடா மச்சான், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன்டா. ஐடியில் இருக்கேன்னு சொல்லிவிட்டியா? ஏன்டா அவள் என்ன பல மைல் தூரத்துலேயே இருக்கிறா? உன் பக்கத்து வீட்லேயே இருக்காடா. எப்பயாவது அவளுக்கு தெரியுதாண்டா போகுது. அதுக்கு உண்மையை சொல்லிவிட்டு போக வேண்டியதானே? ஏன்டா முதல்ல பேசுகிறோம், நான் சும்மா இருக்கேன்னு அவகிட்ட எப்படிடா சொல்கிறது? அவள் என்னை என்னடா நினைப்பா? இதெல்லாம் கரெக்டாக பேசு. நாளைக்கே அவங்க அம்மா உன்னை பற்றி உண்மையை சொல்லிவிட்டாங்கன்னா அது உனக்கு கெட்ட பேர் தானே. அதுக்கு தாண்டா உன்னை பார்க்க வந்தேன். நான் என்னடா பண்ணுறது? உன் ஃப்ரெண்டு ஐடி வேலையில் தானே இருக்கிறான். அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றா. அப்புறம் நான் உண்மையை தான் சொன்னேன், அவங்க தான் போய் சொன்னாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நான் சமாளிச்சிருவேன்டா. ஏன்டா கூறு கட்டவனே, உடனே போய் நான் சொல்லி அவன் வந்து வேலையை பார்த்து உனக்கு கொடுக்குற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? முதல்ல டக்குன்னு வேலை கிடைக்குமாடா? நான் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் அந்த ஐடி வேலைக்காவது போகணுன்னு. அப்போல்லாம் ஐடி வேலையா? சேச்சா, நானும் அதுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ என்னடா பண்ணுறது? போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை. எல்லாம் அவளுக்காக தான். சரிடா, நான் முதல்ல அவன்கிட்ட பேசுகிறேன். பழைய ரூம்மேட்டுங்க யார்கிட்டையும் நான் பேசுறதில்ல. பார்க்குறேன் அவனை காண்டாக்ட் பண்ண முடியுதான்னு. ரொம்ப நன்றி மச்சான். அதெல்லாம் எதுக்குடா, வேலை கிடைச்சோன்னே ஒரு ட்ரீட் வச்சிரு, அது மட்டும் போதும். உனக்கு இல்லாத ட்ரீட்டா மச்சான்? ஆனால் அசால்ட்டாலாம் இருக்காத மச்சான், இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. கண்டிப்பாடா மச்சான். நான் இன்னொன்று சொல்லவா? என்னடா? நீயும் பேசாம ஏதோ ஒரு பொண்ணை பற்றி லவ் பண்ணுடா, அந்த ஃபீலிங்கே தனி. லவ் ஃபீலிங்கை பற்றி எனக்கே சொல்கிறான். நான் இவனோட சீனியரு. என்னடா மச்சான் யோசிக்கிற? என்னெல்லாம் எந்த பொண்ணடா லவ் பண்ணுவா? ஏன் மச்சான், நீ அழகா தானே இருக்க, நல்ல வேலையிலையும் இருக்க. ஏன்டா பேச மாட்டேன்? ஒன்றுக்கு 2 பொண்ணா பிக்கப் பண்ணியிருக்கியே. 2 லவ் ஆச்சு, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? அட போடா. நான் சொல்கிறது கேளு மச்சான், நீயும் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு. நான் மாட்டேன்னாடா சொல்கிறேன். எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். கூடிய சீக்கிரமே வரும்டா. அப்போ என்கிட்ட சொல்லு, சரியா? உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா மச்சான்? நண்பேண்டா. பசங்களா, அம்மா நைட்டுக்கு என்ன சமைக்கணும்? அம்மா எனக்கு தோசை தக்காளி சட்னி. ஏல நீ சும்மா இரு, பொழுதுனிக்கும் தோசை இட்லின்னு.
அம்மா எனக்கு பாஸ்தா வேணும். பாஸ்தாவில் உடம்புக்கு கெடுதல் செல்லும். அது என்னத்த நல்லா இருக்குதோ வள வளன்னு. எம்மா நான் என்ன டெய்லியுமா கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் தானே. சரி அப்போ போய் நீ கடையில் வாங்கிட்டு வா, உனக்கு நான் செஞ்சு தரேன். எனக்கு ஒன்றும் பாஸ்தாலாம் வேணாம், எனக்கு தோசை தான் வேணும். ஏய் பேசாட்டி இருந்துக்கோ, இல்லைன்னா அடி வாங்கிக்குவேன். பாஸ்தா செஞ்சு வச்சு அப்படியே சாப்பிடாதவ மாதிரி தான் பேசுவா. உனக்கு அதுதான் வேணும்னா நீ சாப்பிடு, என்ன எதுக்கு சாப்பிட சொல்கிற? அதான் இதுவே நீ கேட்டிருந்தா சாப்பிட்ருப்ப, நான் கேட்கறதுனால தான் வேணான்னு சொல்கிற. ஆமாம் அப்படியே வச்சுக்கோ, இப்போ என்ன அதுக்கு? அம்மா எனக்கு தோசை தான் வேணும். எனக்கு பாஸ்தா தான். தோசை பாஸ்தா தோசை தான் பாஸ்தா தான். சரி 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்காதீங்க. உனக்கு பாஸ்தா செஞ்சு தரேன், அவளுக்கு தோசை சுட்டு தரேன். சரியா? இப்போ படிங்க. பாஸ்தா செஞ்சதுக்கப்புறம் பாஸ்தா மேலே கையை வை, அப்போ ஒன்று பேசிக்கிறேன். எங்கே என் ப்ளூ கலர் பெண்ணை காணலை? ஏண்டா குட்டா, நீ தானே என் பேனாவை எடுத்த, குடுறா மரியாதையா. ஏய் குட்டா கிட்டான்னு கூப்பிட்டீங்கன்னா அடித்து பல்லைகளெல்லாம் உடச்சிருவேன். கொடுக்க முடியாது போடி. நீயா கொடுத்துட்டீன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? இருடா அப்பா வந்தானே உன்னை சொல்கிறேன். சொல்லிக்கோ பார்த்துக்கலாம். எம்மா அவனை என் பெண்ணை கொடுக்க சொல்லுமா. டேய் சின்னு, கொடு அவட்ட அவள் பெண்ணை, நான் எழுதிட்டு தான் தருவேன். ஏய் உனக்கு தான் உன் பெண் இருக்குல்ல, எதுக்குடா என் பெண்ணை எடுக்கிற? அப்படி தான் எடுப்பேன். ஐய உங்கள் சண்டையை சரி பண்ணுறதே என் வேலையாக இருக்குது. விளையாடும் போதும் சண்டை, டிவி பார்க்கும் போதும் சண்டை, இப்போ படிக்க போகையிலும் சண்டை. அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருளை அவங்க உபயோகப்படுத்துங்க. உங்ககிட்டலாம் கத்துறதுக்கு எனக்கு திராணி இல்லை. இருடா அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு போடி. சரிதான். அம்மா அப்பா எப்போ தான் வருவார்? அதுதான் எனக்கும் தெரில. வழக்கமாக வர டைமோட இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு எதுக்குடி இப்போ ட்ரெஸ்ஸு? டேய் சின்னு, உன் தங்கச்சிக்கு நாளைக்கு பிறந்த நாள். ம் அப்பா ட்ரெஸ்ஸு, பொம்மை, சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரிதான், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு காசு எங்கேருந்து வரும்? அவர் வேலை செய்கிற இடத்துலையே முன்பணமாக ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. முன்பணம் எதுவும் கிடைக்கலனா, பிள்ளைக்கு எதுவும் வாங்காமல் வந்தாருன்னா புள்ள பொசுக்குன்னு ஆயிடுவா. ஐயோ கடவுளே, எப்படியாவது அவருக்கு பணம் கிடைச்சிடணும். செல்ல குட்டிங்களா? ஐயா அப்பா வந்துட்டாரே. அப்பா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க தானே? ஆமா செல்லம், என் தங்கத்துக்கு பிறந்த நாள் வருது, நான் எதுவும் வாங்காம வருவேனா? இந்தா. ஏங்க உங்க முதலாளி முன்பணம் கொடுத்துட்டாரோ? அது அப்பா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லம். குடுடி, நானும் பார்க்குறேன். முடியாது, நான் தான் பார்ப்பேன். எனக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள், அப்பா எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய் அப்பா உனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. குடு, நானும் பார்க்குறேன். முடியாது போடா. கொடுங்கிறேன். அம்மா கொடுக்க முடியாதுடா. பசங்களா ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ 2 பேரும் பொறுமையாக அதை பிரிக்கல, அதை பிடுங்கிட்டு போய் நான் பக்கத்து வீட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். பேசாமல் சண்டை போடாமல் இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிம்மா. என்னங்க ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கு, காஃபி தண்ணி போட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கடையிலேருந்து வரும்போதே ஒரே கிறக்கமாக இருந்துச்சு, அதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. என்ன? உங்கள் முதலாளி ஏதாவது முன்பணம் கொடுத்தாரான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறகு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட கடன் தான் வாங்கினேன். என்னத்துக்கு இப்போ கடன் வாங்கிட்டு வந்தீங்க? நமக்கு ஏற்கனவே இருக்கிற கடன் பத்தாதாக்கும். உங்களுக்கு வர சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. கடனை வாங்கி இவ்வளோ பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 3 பேக் 4 பேக் இருக்கு, அதில் என்ன இருக்குன்னு பார்க்க. எனக்கு அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னது சூப்பராக இருக்கு. உனக்கு சும்மா டிஷர்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு பற்றியா கவுனு? ஏங்க என்ன நடக்குதுங்க? ஒரு 6000-7000 செலவாக இருக்காது? 6500. நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலை இப்போ இவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ பொருள் தேவையா? பாப்பாவுக்கு மட்டும்தானே பிறந்த நாள், அவளுக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய்க்கு கடன் வாங்கி துணியும் சாக்லேட்டு வாங்கி கொடுத்தா பத்தாதா? இப்போ எதுக்கு பையனுக்கு ட்ரெஸ்ஸு, விளையாட்டுச்சாமா? ஏய் இப்போ என்னத்துக்கு குச்சிட்டு இருக்கிற? நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? அது சரிதான்.
இப்படி சொல்லி தான் ஏகப்பட்ட இடத்துல கடனை வாங்கி வச்சுருக்கீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களா பதில் சொல்லுவாங்க, நான் தான் பதில் சொல்லணும். கடன்காரங்க வாசப்படியில் வந்து நிற்கும் போது நான் தானே பதில் சொல்லணும். நீங்கள் வாங்குகிற 8,000 ரூபா சம்பளத்துக்கு 6,500 இப்படி செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா சொல்லுங்கள்? ஏய், 6,500 தான் செலவு பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கோசரம் அது கூட செய்யலைன்னா என்ன? நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், புள்ள ஏங்கி போயிட மாட்டா? நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரியலனாலும் நம்ம தெரிய வைக்கணும். சும்மா கடனை வாங்கி ஆடம்பர செலவெல்லாம் பண்ணாதீங்க. மொத்தம் எவ்வளோ கடன் வாங்கினீங்க? 10,000 ரூபா. மீதி காசு என்ன பண்ண போகிறீங்க? என்னடி கூறுக்கட்டத்தனமாக பேசுகிறேன்? நாளைக்கு பிள்ளைக்கு கேக்கு வெட்ட வேணாம்? அக்கம் பக்கத்தில் கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் தீனி ஏதாவது வாங்கி தரணும்ல? அது கூட வேணாம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸாவது வாங்கி வைக்கணும்ல? நீங்கள் என்னமோ நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. நம்ம கந்தசாமி அண்ணனுக்கு நாளைக்கு காசு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. அவர் நாளைக்கு வாசப்படியில் வந்து நிற்பார். இப்படியே நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி ஓடும்? ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு வேறு இருக்குது. சும்மா உன் ராமாயணத்தை ஆரம்பிக்காத. கடனெல்லாம் எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? நீங்கள் என்னமோ பண்ணுங்க. என்னைக்கு பொண்டாட்டி பேசி கேட்குறீங்களோ அப்போ தான் நீங்களும் உருப்பிடுவீங்க. இப்போ வாங்குற சின்ன கடனை அப்புறமே பெருசாக தெரியும். சின்னதாக நிறைய இடத்துல வாங்கி வச்சு தான் இப்போ பெருசாக இருக்குது கடன்லாம். நீங்கள் வாங்குற சம்பளத்தில் குடும்பத்தையும் ஓட்டி கடனையும் எப்படி கட்டுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் நீ போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னமோ பண்ணுங்க. உங்ககிட்டலாம் பேச முடியுமா? நான் சொல்கிறதெல்லாம் என்னைக்கு காதில் வாங்கியிருக்கீங்க? நான் தான் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கணும் என் நேரமும். பிள்ளைங்களா, ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதில் டெய்ரி மில்க் சாக்லேட் ஒரு 10 வாங்கி வச்சுருக்கேன். அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் கொடுங்க. நாளைக்கு 2 பேரும் ஸ்கூல் போக வேணாம். உங்களை எங்கேயாவது நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? வெளியே போகிறோமா? ஐயா ஜாலி. அப்பா எனக்கு 4 கவுன் எடுத்துகிட்டு வந்திருக்காரே. நாளைக்கு நான் 4 கவுனியுமே போட போகிறேன். காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நைட்டு ஒன்றுன்னு. எனக்கு மட்டும் என்ன 4 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நானும் போடுவேன்.